இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 10 முக்கியமான வீட்டு குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ வந்து இது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ் பண்ணாத சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. அதை வந்து நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சாக்ஸை வந்து இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு நம்ம ஜன்னல் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வந்து மேலே ஹைட்டாக இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன தான் தொடச்சாலும் தூசியாக இருக்கும். இந்த மாதிரி சாக்ஸை நீங்கள் கையில் மாட்டிட்டு இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா அழுக்கு எல்லாமே வந்து அந்த சாக்ஸ்லேயே வந்துடும். க்ளீனாக நம்ம கையால் கைப்படாமலேயே நல்லா நம்ம க்ளீனாக தொடச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சின்னு ஜன்னல். இது ஒரு ஈஸியான மெத்தட். நம்ம சாக்ஸ் இந்த மாதிரி தூர போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எங்கேயாவது கிரையான்ஸோ இல்லைனா மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்ச் பென் ஏதாவது வச்சு எழுதி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு சானிடைசர் போட்டுக்கோங்க. இப்போ இதை வச்சு இந்த க்ரையான்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது மேலே வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா செவுறு எதுவுமே உரியாமல் க்ரையான்ஸ் வந்து அப்படியே போயிடும். இதை பாருங்கள், ஃபுல்லாகவே கிளியராக போயிடும். இப்போ இதை நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சிடலாம். இந்த மாதிரி செவரில் எங்கே கரையோ இல்லைனா இந்த மாதிரி க்ரையான்ஸ் மார்க் எது இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே போயிடும். நம்மளோட ஜிப்பு வச்ச ட்ரெஸ்ஸு இல்லைனா பேண்ட்டில் ஜிப்பு வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி கேண்டில் எடுத்துக்கோங்க. கேண்டில் எடுத்துகிட்டு அது உள்பக்கம் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது ஜிப்பு வந்து துரு பிடிக்காமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரன்னரும் வந்து சிக்காமல் போகும். மழை காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டில் வச்சுருக்கிற துணிகளில் வந்து ரொம்ப புழுங்கல் ஸ்மெல் அடிக்கும். நம்ம என்ன தான் நல்லா காய போட்டிருந்தாலும் புழுங்கல் ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி புழுங்கல் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாக் பீஸை துணிகளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் வந்து மாட்டி வச்சுருங்க. அதாவது உள்ளே நல்லா போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த துணிகளில் வந்து புழுங்கல் ஸ்மெல் இருக்காது. வீட்டில் மீந்து போன சோப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து தூர போடாதீங்க. அந்த சோப்பை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்ட்ஸில் அங்கங்கே ஒரு சோப்பை வந்து உள்ளே வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கபோர்ட் திறக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அது மாதிரி துணிகள்லேயும் நல்ல வாசனை அடிக்கும். அது மாதிரி உள்ளே வச்சிடலாம். வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் பீரோ திறக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கும். கட் பண்ண போர்டில் வந்து நிறைய கரையாக இருக்கும். அந்த மாதிரி கரையாக இருக்கிற போர்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கரை எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறமா அந்த காய் கட் பண்ணி அந்த ஸ்மெல்லும் அதில் இருக்காது. இல்லைனா பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு போடுற கிளாஸ் வந்து இந்த மாதிரி லூஸ் ஆயிருச்சுன்னா கண்ணாடியை வந்து தூக்கி போடாதீங்க. இதில் வந்து இது டைட்டாக இருக்குது, இந்த ஒரு சைடு மட்டும் நல்ல லூஸாக இருக்குது. நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒயிட் நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்திங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக, அது எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து வெளியே தெரியாது. இந்த மாதிரி அதோட அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே அந்த நெயில் பாலிஷை வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி வந்து நல்லா டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்காது. இந்த மாதிரி கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கண்டிப்பாக தெரியும். இந்த கிளாஸ் ஏற்கனவே ப்ளூ கலரில் ஷேடு இருக்குது, ப்ளூ ஷேட் இருக்குது, அதனால தான் நான் ப்ளூ நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இப்படியே இந்த பொசிஷனில் வச்சு அப்படியே காய வச்சுருங்க. ஹேர் டை போடுறதுக்கு தனியாக ஒரு ப்ரஷ் கிடைக்கும். அந்த ப்ரஷ் வச்சு தான் ஹேர் டை போடுவாங்க. உங்ககிட்ட வந்து அந்த ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கையில் வந்து அந்த கலர் ஒட்டிருச்சுன்னா போகாது. வீட்டில் இருக்கிற பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் பார்த்திங்களா, வேண்டாத டூத் ப்ரஷ் நம்ம க்ளீனிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து டை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப்ஸாக தான் இருக்கும்.
அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, செலோ டேப்பில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அதோடைய அந்த ஓரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது தான். நகம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நகத்தை வச்சு இந்த மாதிரி பார்த்து எடுத்துருவாங்க. இல்லைனா நமக்கு அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, செலோ டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடித்த உடனேயே அதோட ஓரத்தை வந்து இந்த மாதிரி ஒட்டிருங்க, மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உடனே எடுத்துடலாம். அதனால் எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காதில் போடுற தோடு இருக்குது பார்த்திங்களா, இயரிங்ஸில். அதில் வந்து திருக்கு வந்து கண்டிப்பாக சில டைம் வந்து மிஸ் ஆயிரும். அதாவது ஒரு இதில் திருக்கு இருக்கும், இன்னொரு இதில் இருக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அவசரமாக தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு அவசரத்துக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக நமக்கு திருக்கு வேணும்னா நம்ம வந்து ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, எரேசர், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரப்பரை வந்து நம்ம கம்மலுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி, அதாவது திருக்கு வந்து நம்ம சின்னதாக தான் போடுவோம், சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா போதும். ஈஸியாக நமக்கு வந்து ஒரு அவசர திருக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து எது உங்களுக்கு புதுசான டிப்ஸ், இல்லை எது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டிப்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நமக்கு வந்து வீட்டு டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்ட் 2வும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.